வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய், சூரியன், செவ்வாய் தோஷத்தினுடைய பலன்களும், பரிகாரங்களும் என்ன அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 3, 8 குடைவராக வர்றாரு. சகோதரகாரன், பூமிக்காரகன், போர்ப்படை, தளபதி, இரத்த உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது பார்த்தோம்னா சூரியன், பிதுர்காரகன், விரையாதிபதியாக வர்றாரு கன்னியா லக்னத்திற்கு. இவர் வந்து பார்த்தோம்னா தாப்பன் உறவுகளை தாப்பனார் பற்றி சொல்லக்கூடியது, ஜாதகரோட நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சூரியன். இவங்க 2 பேரும் இணைந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் அமரும் போது தோஷத்தினோட வீரியம் கன்னியா லக்னத்துக்கு அதிகமாக இருக்கும். அந்த வீரியம் குறையணும் அப்படின்ட்டா முருகப்பெருமானோட செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு, பழனிமலை முருகன் இந்த ஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். மேலும் பார்த்தோம்னா செவ்வாய்க்கு வந்து 6 படை முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் தோஷத்திற்கு வந்து அதனோட பாதிப்புகளை குறைக்க வல்லமையாக உள்ளதாக இருக்கு. இது சூரியனுக்கு வந்து பார்த்தோம்னா ருத்ரன் அதிதேவதை, சிவபெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, பாடல் பெற்ற சிவனோட ஸ்தலங்களை போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை. இந்த வழிபாடுகள் வைக்கிறது, அந்த ஸ்தலங்களை போயிட்டு விளக்கேற்றி வழிபாடுகள் வைக்கிறது தான் நன்மைகளை அதிகமாக தரும். இப்போ பார்த்தோம்னா லக்னத்தில் அமரும் போது விரையாதிபதியும் 3, 8 கூடிய செவ்வாய் மனையும் போது புதனுக்கு வந்து அது பாதகாதிபதியாக ரொம்ப ஒரு பகை கிரகமாக இருக்கு ரெண்டுமே. அப்போ பார்த்தோம்னா அநேக கஷ்டங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், கடன் ஏற்படும், வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், இந்த இடத்துல அமரும்போது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவு, விரயங்கள் ஏற்படுறது, அநேக கஷ்டங்கள் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம். இந்த இடத்துல அமரும் போது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இடம், வீடு வாசல் சொத்து இதெல்லாம் அமையக்கூடிய வண்டி வாகனங்கள், இதன் மூலமாக விரைய செலவு ஏற்படுறது, கற்பு நிலையில பிரச்சனைகள் ஏற்படுறது, குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்தது 7ஆம் இடம், அது பாதகஸ்தானம் கன்னியா லக்னத்திற்கு. ஏன்னா குரு வந்து பாதகாதிபதியா இருக்கனால அந்த ஸ்தானத்துல இந்த 3, 8 குடைவனும் விரையாதிபதியும் அமரும் போது அநேக கஷ்டங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம், இந்த இடத்துல அமரும் போதும் அநேக கஷ்டங்கள் ஏற்படும், பிரிவினைகள் ஏற்படும், கோர்ட்டு கேஸ் வில்லங்கள் ஏற்படும், கடன் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நோய் ஏற்பட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம், இந்த இடத்துல வந்து 2 கிரகங்களும் 2 மறைவு ஸ்தானாதிபதியும் சேர்ந்து அமரும் போது இங்கே அநேக கஷ்டங்கள் தான் ஏற்படும்.